தருமபுரி மாவட்டத்தில் இரவு காற்றுடன் கூடிய மழை பெய்த நிலையில் ஈச்சம்பாடியில் இயங்கி வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியின் மேற்கூரை சேதமடைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெற்றிவேல் வழங்கிட கேட்கலாம். வெற்றிவேல் வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே இருக்கக்கூடிய ஈச்சம்பாடி கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு இருக்கு. இந்த அரசு உயர்நிலைப் பள்ளியினுடைய கட்டிட மேற்கூரை பார்த்தோம்னா தகரத்தாலான பிளாஸ்டிக் இதால் ஏற்பட்டு இதனால் அரசுக்கு பல டைம் பகுதி மக்கள் கோரிக்கை வச்சும் அந்த டார்ச் கட்டிடம் கட்டாம இருக்கு. இதனால அந்த கிராம மக்களே அந்த உண்டான மேற்கூரையை அமைச்சு பசங்களை படிக்க வச்சிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தோம்னா 6, 7, 8 அது ஒரு பகுதியாகவும் 5, 6, 7 ஒரு பகுதியாகவும் பசங்க பிரிச்சு படிச்சு வந்திருக்காங்க. இந்த நிலையில் தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று மட்டும்தான் அந்த கம்பைநல்லூர் சுற்றுவட்டார பகுதியில் ஒரு கனமான காற்றுடன் கூடிய கனமழை பெய்திருக்கு. இந்த கனமழை பெய்ந்த சூறாவளி காற்றுகள் இந்த மேற்கூறிய முற்றிலும் சேதமடைந்து தூக்கி வீசப்பட்டு அந்த இதெல்லாம் கட்டிடங்களும் அந்த கிடக்கு. இதனால அந்த பள்ளி படிக்கக்கூடிய அந்த பள்ளி மாணவர்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா அந்த 3 வகுப்பு மாணவர்களும் ஒரே 2 வகுப்புல மட்டும் எல்லாம் கூட்டமா ஒரே படிக்கிறதுனால அந்த பகுதி மக்கள் பெரும் ஒரு அச்சத்தில் இருக்காங்க. மேலும் இன்று ஏதாவது மழை பெஞ்சாவோ அந்த மேற்கூட விடிஞ்சாவோ அந்த பள்ளியினுடைய மாணவர்களுடைய படிப்பு என்ன ஆகும் என்ற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. இதனால தமிழக அரசு குறிப்பிட்ட அந்த ஈச்சம்பாடி பள்ளி உயர்நிலை பள்ளிக்கு அந்த கட்டிட நிதி ஒதுக்கி கட்டிடம் கட்டித்தரணும்னு சொல்லி அப்பகுதி மக்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல்.